அனைவருக்கும் வணக்கம். 1098 1098 இந்த நம்பரை பள்ளிகளில் வேலை செய்யக்கூடிய தவறிழைக்கக்கூடிய ஆசிரியர்கள் கேள்விப்பட்டால் பீதியில் நடுங்குவார்கள். நிறைய பள்ளிக்கூடங்களில் இந்த குழந்தைகள் உரிமை 1098 பற்றி பேச வரோம்னு சொன்னால் அனுமதிக்கவே மாட்டாங்க. ஒரு அதெல்லாம் விடவே கூடாதுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. ஆனால் இந்த 1098ங்கிற ஒரு எண் இல்லைன்னு சொன்னால் எத்தனையோ பள்ளி மாணவர்களுக்கு மனித உரிமைகள் வழங்கப்படாமலே போயிருக்கும். இப்படி தான் சமீபத்தில் பரமக்குடியில் டிசம்பர் 7ஆம் தேதி அங்கே ஒரு அரசு உயர்நிலை பள்ளி ஒன்று இருக்குது. அங்கே டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் சார்பில் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. 1098 பற்றின அவேர்னஸ் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, மாணவ மாணவியர் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளானால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது இந்த எண்ணுக்கு தொலைபேசியில் அழைத்து புகார் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி விட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. மதியம் போய் கொஞ்ச நேரம் ஆகலை, அதே ஸ்கூல்லேருந்து 13 மாணவியர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் பள்ளிக்கூடத்திலே ஒரு 2 பேர் இருக்காங்க, பாலியல் தொந்தரவு தரக்கூடிய 2 ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் முதற்கட்ட விசாரணையில் பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்டது தெரிய வருது. போக்சோ சட்டத்தின் கீழே அந்த 2 ஆசிரியர்களை கைது பண்ணுறாங்க. போக்சோ சட்டம் என்று சொன்னால் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012. ஸோ இவ்வாறு இந்த 1098 அப்படிங்கிற எண் செக்ஷுவல் அபியூஸ் எங்கெல்லாம் நடக்குதோ அவங்க ரிப்போர்ட் பண்ணலாம். செக்ஷுவல் அபியூஸ்க்கு மட்டும் இல்லை, கார்போரல் பனிஷ்மெண்ட் நடந்தாலும் இந்த எண்ணுக்கு அலைபேசியில் அழைத்து புகார் கொடுக்கலாம். கார்போரல் பனிஷ்மெண்ட்னா என்ன? கம்பெடுத்து அடிக்கிறது, கையால் அடிக்கிறது, ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு வெளியே முழங்கால நிற்க சொல்கிறது, பாஸ்கெட் பால் கோர்ட்டை 5 முறை சுற்றிவான்னு சொல்கிறது, இது எல்லாமே கார்பரல் பனிஷ்மெண்ட்டுக்குள்ளே வரும். கூடுதலாக ஒரு அளவுக்கு மேல் இம்போசிஷன் எழுதிட்டு வர சொல்கிறது, மென்டல் ஹராஸ்மெண்ட் உட்பட கார்பரல் பனிஷ்மெண்ட்டுக்குள்ளே வரும். நிறைய பேருக்கு மென்டல் ஹராஸ்மெண்ட் இதுக்குள்ளே வருதுங்கிறது தெரியாது. அதுவே ஒரு இழி நிலைன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த கார்பரல் பனிஷ்மெண்ட்டை ஒழிப்பதற்கான கைட்லைன்ஸை நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி எலிமினேட் பண்ணணும்னு அவங்க சொல்கிறாங்க. எதெல்லாம் இதுக்குள்ளே வரும், எப்படி இதை எலிமினேட் பண்ணுறது, ஆசிரியர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அது பற்றின அந்த என்டையர் கைட்லைன்ஸ் இதுக்கு இருக்குது. இதில் இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை கண்டிப்பாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு காலகட்டத்திலலாம் பல ஆசிரியர்கள் மாணவர்களை அடித்தே பள்ளியிலிருந்து விரட்டி இருக்கிறார்கள். ஒரு மாணவன் சொல்லுகிறார், அவர் 6ஆம் வகுப்பு பயின்ற போது 93 அடிகள் ஒரே நாளில் அடின்னு அடித்து அவர் படிக்கிறது அந்த ஸ்கூலை விட்டே வெளியே போயிட்டார். ஒரு 10ஆம் வகுப்பு படித்த மாணவர் சொல்லுகிறார், தன்னுடைய ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் 53 அடிகள் அடிக்கிறார். அடித்து ஊர் பக்கம் போயிட்டார். ஏன்னா அவ்வளோ அடி அடிச்சிட்டார், பேரண்ட்ஸ்லாம் அடுத்த நாள் வந்துடுவாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் அந்த மாணவர் படிப்பை கண்டினியூ பண்ணல. இந்த 2 ஆசிரியர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படலைன்னு அந்த மாணவர்கள் புலம்புறாங்க. அப்பொழுது இந்த 1098 இருக்கிறதெல்லாம் தெரியாது. அப்போல்லாம் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பாகலாம் ஒவ்வொரு மாணவர்கிட்டருந்து ₹1 கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி கிளாஸ் மானிட்டரோட முதல் வேலை என்னென்னா பெரம்பு வாங்கிட்டு வர்றது தான். அதை பழுக்க வச்சு அதில் இன்சுலேஷன் டேப்பை கட்டி பெரிய பெரம்பு இருக்கும், அடின்னு அடிப்பாங்க. அதுக்கு பிறகு தான் சட்டம்லாம் வந்த பிறகு அடிப்பதை குறைத்து விட்டார்கள். இன்னும் பல ரூரல் ஏரியாஸில் பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் நடப்பதாக கேள்விப்படுகிறோம். அங்கெல்லாம் இந்த காணொலியை பரப்புங்கள். காணொலியை பரப்பலைனாலும் இந்த 1098 பற்றின அவேர்னஸை பரப்புங்க. இது சம்பந்தமான ஒரு மிக ப்ராமிசிங்கான ஒரு இனிஷியேட்டிவ் மாநிலத்தினுடைய காவல்துறை டிஜிபி அவர்கள் எடுத்திருக்காங்க. மிகவும் பாராட்டுதற்குரியது. அவரே இந்த 1098 பற்றின அவேர்னஸை கிரியேட் பண்ணது மிகவும் பாராட்டுதற்குரியது. அடுத்து எப்போ இந்த எண்ணை நம்ம அழைக்கலாம் 1098? சைல்டு லேபர் எப்பெல்லாம் நடக்குதோ, எப்பெல்லாம் அவங்க கண் முன்னால் குழந்தை தொழிலாளர்கள் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் கூப்பிட்டு அலர்ட் பண்ணலாம். கேரளா அரசு இது சம்மந்தமாக ஒரு மிகப்பெரிய இனிஷியேட்டிவை சமீபத்தில் கொண்டு வந்தாங்க. அதாவது சைல்டு லேபர் பற்றின துப்பு கொடுத்தால் அவர்களுக்கு 1000 2000 சன்மானம் வழங்கப் போவதாக அறிவித்தார்கள். இது போல் எல்லா மாநிலங்கள்லையும் வரணும், தமிழகத்திலையும் வரணும். வந்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டு விடலாம். ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய முயற்சியாக இருக்கும். அடுத்து
எந்தெந்த நேரங்களில் இந்த 1098ங்கிற எண்ணை அழைக்கலாம்? ஜூவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் கீழே சில்ட்ரன் இன் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு குழந்தைகளை பிரிக்கிறாங்க. இந்தந்த சந்தர்ப்பங்களில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் பாதுகாப்பு தேவைப்படுகிற குழந்தைகள். இந்தந்த குழந்தைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த எண்ணை அழைத்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு அது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ முக்கியமாக என்னென்ன நடக்க வேண்டியிருக்கு? முதல்ல 1098 சம்பந்தமாக வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்ஸ் இன்னும் அதிகப்படுத்தணும், அவர்களுக்கான ட்ரைனிங் கொடுக்கணும், அது தொடர்பான நிதி அதிகமாக கொடுக்கணும். ரெண்டாவது அனைத்து பள்ளிக்கூடங்கள்லையும் பெருவாரியான விழிப்புணர்வு நடக்கணும். இந்த 1098 பற்றி, சைல்டு ரைட்ஸ் பற்றி நடக்கணும். ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் நடக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூலில் நடக்கணும், கவர்மெண்ட் எய்டடில் நடக்கணும், ப்ரைவேட்டில் நடக்கணும், ஆக்டிங் ஸ்கூலில் நடக்கணும், டான்ஸ் ஸ்கூலில் நடக்கணும், எவ்ரிவேர் இட் ஷுட் ஹேப்பன். ரீசெண்டாக ஜேம்ஸ் ஃப்ராங்கோன்னு ஒரு ஸ்பைடர்மேன் படத்தில் நடித்த ஒரு ஆக்டர் சொல்கிறாரு, அவர் ஒரு ஆக்டிங் ஸ்கூல் வச்சுருக்கார். அவர் என்ன ஒப்புக்கொண்டார்? என்னுடைய பள்ளிக்கு வந்த மாணவிகளோடு நான் பாலியல் வன்புணர்வு கொண்டேன் அப்படின்னு அவர் ஒப்புக்கொள்கிறார். இது எப்போ ஒப்புக்கொள்கிறார்? 2019 அவருடைய ஆக்டிங் ஸ்கூலில் படித்த மாணவிகளே புகார் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒத்துக்கிட்டு இருக்கார். நம்ம ஊர்லலாம் ஆக்டிங் ஸ்கூல், டான்ஸ் ஸ்கூல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, எது எப்படி இருந்தாலும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு முக்கியம். இப்போ அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நேஷ்னல் பாலிசி ஆன் சில்ட்ரன் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது 2013, அரசுடைய கொள்கை, குழந்தைகள் பற்றின அரசுடைய கொள்கை, தேசிய கொள்கை. அது என்ன சொல்லுது? குழந்தைகள் அப்படிங்கிறவங்க நேஷன்ஸ் சுப்ரீம்லி இம்பார்ட்டன்ட் அசெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சுப்ரீம்லி இம்பார்ட்டன்ட் நேஷனல் அசெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஆணையம் இருக்குது, சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஆணையம். அந்த ஆணையத்தோட பேர் தான் கமிஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அட் த நேஷனல் லெவல், ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அட் த ஸ்டேட் லெவல். ஆணையம்னு குறிப்பிட்டாலும் அவருக்கு ஆணையிடும் அதிகாரம் இல்லை. அவர்கள் வெறும் பரிசீலனை செய்யக்கூடிய ஆணையங்களாக இருக்கு. இதுதான் பாராளுமன்றம் சுப்ரீம்லி இம்பார்ட்டன்ட் நேஷனல் அசெட்டுக்கு கொடுத்த முக்கியத்துவம். இந்த இழிநிலை மாற வேண்டும். ஆகவே இந்த சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்து அவர்களுடைய ஆணைக்கு அரசு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்படின்னு கொண்டு வரணும். The orders of NCPC or SCPCR are binding on the government அப்படி வரணும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஜஸ்ட் ரெக்கமெண்டிங் அத்தாரிட்டி. இட் கேன் inquire into violation of child rights but only recommend, right? It can inquire into complaints and take suo motu notice. ஒரு செய்தித்தாளில் வந்தாலே போதும், தானாக முன்னின்று கம்ப்ளைண்ட்னு ஒருத்தர் வராமலே வயலேஷனை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். ஆனால் என்ன தான் பண்ண முடியும்? ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும். இட் மே ஒன்லி ரெக்கமெண்ட் டு த கன்சர்ன் கவர்மெண்ட், சென்டர் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த இழிநிலை மாறி இந்த சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வரணும். இந்த திருத்தம் கொண்டு வர்றது, இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, மோர் ஸ்டாஃப் ஃபண்டு வரணுங்கிறது, இது எல்லாமே ஒரு பப்ளிக் ஒப்பீனியனாக மாறணும். எலெக்ஷனுக்கு முன்னால் உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டால் முதல் பாயிண்டாக இதை சொல்லணும். அதுதான் என்னது? ஒரு பாப்புலர் பப்ளிக் ஒப்பீனியன் இப்படி இருக்கணும். அதுதான் ஒரு கற்றறிந்த சமுதாயத்தினுடைய ஒரு இண்டிகேட்டர். இந்த மாதிரி விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து பள்ளி குழந்தைகளுக்காக ஒரு எண் இருக்குது. கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் பயிலும் மாணவர்களுக்கு என்ன இருக்குது? அவர்களுக்கும் ஒரு எண் கொண்டு வரணும். ஆசிரியர்கள் மூலமாக, பேராசிரியர்கள் மூலமாக எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ரிசர்ச் ஸ்காலர்ஸ், பிஹெச்டி ரிசர்ச் பண்ணுற மாணவர்கள், அவருடைய கைடு மூலமாக எத்தனையோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு கிரைம் விக்டிமைசேஷன் சர்வே எத்திக்கலாக நடத்தி பார்த்தால் எவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறது தெரியும். கைடு மூலமாக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ண எத்தனையோ மாணவர்கள் இருக்காங்க. அவர்களையெல்லாம் அன்ரிப்போர்ட்டடாகவே போயிடுச்சு. 5 வருஷம் பிஹெச்டிக்காக பல்ல கடிச்சிட்டு சகித்து முடித்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இருப்பாங்க. அது கிரைம் விக்டிமைசேஷன் சர்வே நடத்தினால் தெரிய வரும். ஸோ இது போன்ற அவலங்களும் என்ன பண்ணணும்? எலிமினேட் பண்ணப்படணும். ஸோ இதுதான் இந்த காணொலியை பற்றி மெயின் ஃபோக்கஸ். 1098 பற்றி குழந்தைகளுக்கு இந்த எண்ணெய் பற்றி கொண்டு சேருங்கள், இந்த காணொலியை கொண்டு சேருங்கள். இந்த தமிழகம் முழுவதிலும் இருக்கிற அனைத்து பள்ளிக்கூடங்களில் பயில்கிற குழந்தைகளுக்கும், மாணவ மாணவியருக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் இது போய் சேர வேண்டும். அட்லீஸ்ட் இந்த எண் இருக்குது, இந்த எண்ணில் ரிப்போர்ட் பண்ணலாங்கிற தகவல் போய் சேரணும்.
ஆசிரியர் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணலாம், மாணவ மாணவியர் ரிப்போர்ட் பண்ணலாம், எந்த இடத்துல குழந்தைகள் உரிமை மறுக்கப்பட்டாலும் ரிப்போர்ட் பண்ணலாம். அதுதான் என்னுடைய மகத்துவம். ஸோ இது நம்ம இதில் சில விஷயங்களை சரி பண்ண கேட்குறோம். இவைகள் எல்லாம் சரி பண்ணுவார்கள். மிக விரைவில் இந்த மாற்றங்கள் நிகழும் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.